திரு ஜீவா, எலெக்ஷன் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிதான் அதிமுக தரப்புல வலுவாக பிரச்சாரத்துல அவங்க களமாடுறாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் பாஜக திமுக அப்படின்னு கொண்டு வந்து நேர் நிறுத்துவதற்கான முயற்சிகளை தான் மீண்டும் திமுக தரப்புல இருந்து செய்யறாங்க. இதுல என்ன தாக்கம் வந்துட போகுது? பாஜக தலைவர்கள் வர்றதுனாலயோ ஒரு வேட்புமனுல நட்பின் அடிப்படையில கட்சி தலைமை சொன்னதன் அடிப்படையில் பங்கேற்கிறதுங்கிறதே உங்களுக்கு திமுகவுக்கு உதவி செஞ்சிட போதா தேர்தல் அடிப்படையில்? திமுகவுக்கு உதவி செய்து என்பதை தாண்டி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தமிழ்நாடு வெர்சஸ் வட இந்திய தலைவர்கள்னு பாருங்கள். டிஎம்கேவை அதுக்குள்ளே வச்சுக்குவோம். நம்ம இந்த வட இந்திய தலைவர்கள் தமிழ்நாடு, குறிப்பாக பாஜக தலைவர்கள் வந்து தமிழ்நாடு தமிழுங்கிற விஷயத்தை எப்படி அணுகிறாங்க, அவங்க மாநிலத்தில் போய் அவங்க எப்படி பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கே அவர் பேசுனது ரொம்ப கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. முதல்ல நாங்கள் சொல்கிறபடி செஞ்சால் நிதி கிடைக்கும், எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா நிதி ஜெயிக்கும், டபுள் இன்ஜின், இப்படி பேசுவதே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஒரு பிரதமர் என்பவர் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மொழிக்கும் தான் அவர் பிரதமரே ஒழிய எங்கள் கட்சி ஜெயிக்கிற இடத்துக்கு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக பிரதமர்லேருந்து பட்னாவிஸ்லேருந்து அவங்க வட இந்திய பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க. இல்லை ஜெயிச்சாதான் கிடைக்கும்னு சொல்லலை, ஜெயிச்சிங்கன்னா நான் மோடிக்கிட்ட அழைச்சிட்டு போய் நான் வாங்கி கொடுப்பேன்னு அவர். அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாத்துக்கும் நிர்வாக அடிப்படையில் அவங்க பிரதமர் தானே. இது அப்போ வந்து ஓட்டு போடாத மாநிலம் தமிழ்நாடுங்கிற அந்த கான்செப்டை தானே அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள், அதாவது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்கள் கட்சியை தாண்டி இன்றைக்கி மோடி, அத்வானி, இவங்க இவர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பட்னாவிஸ், இவங்க எத்தனை பேர் வந்தாலும் இவர்கள் யார், இவர்களுடைய கொள்கை என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஒரிசாவுக்கு போய் உங்கள் சாவியை தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாங்க என்று பேசுபவர்கள் வட இந்தியர்களை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப கேவலமாகப்படுத்துகிறாங்க. இது மாதிரியான பரப்புரையை செவ்வாய்க்கிழமை பண்ணிவிட்டு உங்கள் புதன்கிழமை தமிழ்நாட்டுக்கு வராங்க. இது எதுக்கு திமுக எடுத்து சொல்லணுமா இவங்க யாருன்னு? இன்றைக்கி இருக்க இணைய உலகத்தில் எல்லாமே தெரிகிறது இல்லையா? மாட்டிறைச்சி தொடர்பாக, தமிழர்கள் தொடர்பாக, தென்னிந்தியர்கள் தொடர்பாக பாஜக தலைவர்கள் என்னென்ன அங்கே பேசுகிறாங்க. தேர்தல் பரப்புரையில் ஒரு கேரளா மாநிலத்தை இழிவுபடுத்தும் விதமாக கர்நாடக மாநிலத்தில் பிரதமரே பேசுகிறார். அங்கே வந்து நம்ம இந்து பெண்களை எல்லாம் ஐஎஸ்ஐஎஸ்சி தீவிரவாதியாக மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு தப்பான திரைப்படம் கேரளா ஸ்டோரியை காமிச்சு கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்புறம் அவர் எப்படி கேரளாவுக்கு போய் பிரச்சாரம் செய்வார்? அந்த கேரளாவையே அவமானப்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி தான் தமிழர்களை இழிவுபடுத்திட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ இந்த தன்மை இருக்கும் போது நீங்கள் எதுக்கு அதிமுக ரேஞ்சுக்கு போகணும்? அடிப்படையில் தமிழர்கள் இது கவனிக்க மாட்டாங்களா? இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்க மாட்டாங்களா? அவருடைய கொள்கையே தமிழர்களுக்கு எதிராக இருக்குது, தமிழ் மொழிக்கு எதிராக இருக்குது, தமிழ் குழந்தைங்க படிக்கக்கூடாதுன்னு இருக்குது, நிதி தரக்கூடாதுன்னு இருக்குது. இதுதானே அவங்களுடைய கொள்கையாகவும் பேச்சாகவும் வட இந்தியாவில் அவங்க கொடுக்குற வாக்குறுதியாகவும் இருக்குது. தமிழன்ட்ட ₹1 வாங்கிக்கிட்டு வட இந்தியாவில் 23 பைசாவை நமக்கு தராங்க. அங்கே வந்து 20 பைசா தான் அங்கே வாங்குறாங்க, ₹6 7 உத்தரப்பிரதேசத்துக்கு தர்றாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உழைக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அதிகம். இங்கே இவர்களுக்கெல்லாம் தெரியாதா நம்ம எந்த அளவு ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? உழைப்பு, நம்முடைய மூளை, அறிவு எல்லாமே வட இந்தியர்களால் உறிஞ்சப்படுது. அதை ஒரு கொள்கையாகவே பாஜக வச்சிருக்குங்கிறப்ப நீங்கள் எதுக்கு முதலமைச்சர்கிட்ட போகணும்? டெப்டி சிஎம் என்ன பேசினாருன்னு பார்க்குறீங்க, திமுகவை பார்க்குறீங்க. சராசரி தமிழனுக்கு அவனுக்குள்ள அறிவு, பகுத்தறிவு, சுயமரியாதை, மொழி உணர்வின் அடிப்படையில் அவர்கள் எதிராக தானே பார்ப்பான். இல்லை அக்செப்டன்ஸே வரலையா? பாஜக கொள்கைகள் தொடர்பாக இங்கே ஒரு ஏற்றுக்கொள்ளலே இல்லையா? அது வரலையா? எங்கே வந்திருக்கு? பாஜகவின் கொள்கையை தமிழ்நாட்டு பாஜகவினர் துணிச்சலாக பேச முடியுமா? அவர்கள் எச் ராஜா தான் அதை பேசுவார், அவரை கொஞ்சம் ஓரங்கட்டி தானே வச்சிருக்கிறாங்க. அண்ணாமலையை வச்சு தானே பண்ணாங்க. அண்ணாமலையும் எல்முருகனும் தொடக்கத்தில் பெரியார் பிறந்தநாளுக்கே வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இயல்பாக தான் இருந்தாங்க அவங்க. அவர்களால் இந்துத்துவாவை பேச முடியலையே. அண்ணாமலையும் எல்முருகனும் இங்கே எப்படி கட்சியை வளர்த்தாங்க? அவங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குனாங்க, எஸ்வி சேகரை ஒதுக்கி வச்சாங்க, காயத்ரி ராம கட்சியை விட்டு நீக்கினாங்க, எச் ராஜா, இலகணேசன் போன்ற மூத்த தலைவர்களை பேச விடாமல் ஆக்குனாங்க. இப்படித்தானே பாஜக வளர்ந்துச்சு. பாஜக கொள்கையை சொல்லி வளரல, அவங்களுடைய இந்துத்துவா கொள்கையை சொல்லி, பஞ்சாப் தாட்டை சொல்லி, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை சொல்லி, மாநிலங்களே கூடாது என்பதை சொல்லி சொல்ல விடுதானே. இதுதானே பாஜக. ஆனால் வட இந்தியாவில் அப்படி பேச முடியும். முஸ்லீம்களை எதிரியாக காமிச்சு ஓட்டுவாங்க. முஸ்லீம் எதிரியாக பேசினா தான் ஹரியானாவில் ஓட்டு கிடைக்கும். மோடி அவர்கள் எங்கே போய் பேசினார்? எரும மாட்டை பாகிஸ்தானுக்கு ராகுல் காந்தி கொடுத்துருவாருன்னு. தமிழ்நாட்டில் பேச சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், திமுக, ஊழல், இதை மட்டும் தான் பேசுவாங்க. ஏன் அவங்களுடைய பாஜக கொள்கையான மதவாதத்தை சொல்ல வேண்டியதானே? இந்து ராஷ்டிரான்னு சொல்ல வேண்டியதானே? பாகிஸ்தான் எதிர்ப்பு பேச இங்கே தமிழ்நாட்டில் இந்துக்கள்கிட்டே நீங்கள் பாகிஸ்தான் எதிர்ப்பும் இந்து முஸ்லீம் எதிர்ப்பும் பேச முடியாது. இல்லை அவங்களே இப்போ அதிமுகவை தானே முன்னிலைப்படுத்துறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி தான் அப்போ பாஜகவே இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நினைக்க முடியும். ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜகவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு திமுக முயற்சிக்குதான் இந்த முறை.
இல்ல ரெண்டும் ஒண்ணு. பாஜகவா அதிமுக மாறிடுச்சு பாருங்கிற பதட்டத்தை தான் அவங்க பதிவு செய்யறாங்க. அதாவது திமுக அப்படி செய்வது தானே சரி. அப்படி செஞ்சா தானே அது அதிமுகவை எதிர்ப்பதை விட பாஜகவை எதிர்ப்பது தான். அதுதான் 2 பத்திரிகையாளர்களும் முன்னாடி பேசுனவங்களும் அதை தான் சொன்னாங்க. நீங்க பாஜகவை முன்னிறுத்தினா ஆபத்துன்னு திமுக காரங்களுக்கு இல்லை, அதிமுக காரங்களுக்கே தெரியும். நீங்க பட்னாவிஸை வச்சா ஓட்டு கேட்க முடியும். மதுரையில செல்லூர் ராஜு வச்சும் திண்டுக்கல் சீனிவாசனை வச்சும் ராஜன் செல்லப்பா வச்சு தான் நீங்க ஓட்டு கேட்க முடியும். அவர் மகாராஷ்டிரால சிஎம்மா இருக்கலாம், அங்க நீங்க யாரு வச்சு ஓட்டு கேட்க முடியும்? அங்கேயும் வந்துட்டு இப்போ அவர் பேசினது திமுகவுக்கு ஒரு லட்டு மாதிரி ஒரு மேட்டரை கொடுத்துட்டு தானங்க போயிருக்காரு பட்னாவிஸ். ராம சீனிவாசனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. அவர் தான் அழகா திருப்பி பேசியிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் உடனே கண்டன அறிக்கை விட்டார்ல, பிளாக்மெயில் பண்றது, நீ என்னை ஜெயிக்க வச்சா உனக்கு நான் தருவேன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா அப்படின்னு கேட்டுட்டாங்கல்ல. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அதிலே பதில் வந்துருச்சு. இப்போ அவர் வந்துட்டு போன அடுத்த செகண்ட் ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் செய்ய தானே அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருசா ஒன்றும் திமுகவுக்கு இதனால லாபம் இல்லை, வர்றதுனால அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ லாபம் இல்லை. அதை பயன்படுத்தணும் அரசியலா தேர்தலுக்கா அப்படின்னு நினைக்கிற திமுகவுக்கும் அதனால ஒன்றும் லாபம் இல்லை. இந்துத்துவா கொள்கைகளை பாஜகவினர் தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டா திமுகவுக்கு நல்ல லாபம். அவங்க பேச பேச திமுக இயல்பாகவே பார்த்தீங்களா இதுதான் அவங்க கொள்கைன்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் பயந்துருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மதவாதத்தை இப்படி தமிழர்களுக்கு எதிரான ஒரு இது வட இந்திய அரசியலை இவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? வெளிப்படையா பாஜக ஒரு வட இந்திய கட்சியா இருக்கு, இந்திய ஆதரவு கட்சியா இருக்கு, தமிழர்களின் ரத்தம் உழைப்பு டாக்ஸ் எல்லாத்தையும் வட இந்தியர்களுக்கு தரக்கூடிய கட்சியா இருக்கு. அப்படிங்கிறத அவர்களே ஒத்துக்கொண்டாங்கன்னா அப்ப திமுகவுக்கு வேலையே மிச்சம்ல, பிரச்சாரமே மிச்சமாச்சே. கோட்டீஸ்வரன் ரங்கசாமி, திரு பழனிசாமி இவர்கள்லாம் நிதிஷ்குமார் மாதிரி ஆகிடுவாங்க, பீகார் மாநிலம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு முதல்வர் பிரச்சாரம் பண்ணார். ஒரு பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட பதிவு செய்யும் போது திமுக, அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனம் தானே. ஒரு எதிரி இருக்காங்கன்னா எதிரியோட வீக் பாயிண்ட் எதுவோ அந்த வீக் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி திருப்பி திருப்பி அடிக்கிறது ஒரு போர் தந்திரம். அந்த யுக்தியை தான் முதல்வர் கையில் எடுக்கிறாரு, திரும்ப திரும்ப எடுக்கிறாரு. கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணிகளும் இதில் என்ன ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதே மாதிரி உங்களுக்கும் வீக் பாயிண்ட் இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது தான் வீக் பாயிண்ட் கிடையாது. காங்கிரஸ் உங்கள் கூட இருக்கிறதுனா நல்ல சிறப்பான பாயிண்ட்டா? இன்றைக்கி விசிக கூட்டணி இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதா? உங்களுக்கும் வீக் பாயிண்ட் இருக்குது. அந்த வீக் பாயிண்ட்லேருந்து அவங்களும் ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ 2 சைடும் அப்போ ஃபயரிங் நடக்கும். இப்போ இது என்னென்னா, இப்படி போன வாட்டி இருந்த பொழுது 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் போகும்போது இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தலைவர்கள்லாம் வந்தாங்க, இதே மாதிரி பேசினாங்க. வெற்றி விகிதாச்சாரம் 3-4% தான் இருந்தது சட்டமன்ற தேர்தலில். என்னை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகையாளராக இந்த வாட்டி அந்த வெற்றி விகிதாச்சாரம் ரொம்ப நேரோ டவுன் ஆகி க்ளோஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதுதான் பர்செப்ஷன்ல அங்கங்க மாறுது. பாஜக மீது கடந்த காலங்கள்ல இல்ல இந்த கூட்டணி மீது கடந்த காலங்கள்ல அதிருப்தி இப்போ அந்த அளவு இல்ல. பாஜக இந்த வாட்டி சப்ஜெக்ட் வராது. ஏன் அப்படின்றது லாஜிக்கலா நம்ம பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 11-12% இடத்துல தான் அவங்க போட்டியே போட போறாங்க. 27 சீட்டு 234 தொகுதி. அதுல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரா மாதிரி தொகுதிகள்னு பார்த்தா 4%லேருந்து 5%, அதாவது அதுல பாதி தான். அந்த 27லயே ஒரு 10லயோ ஒரு 14 தொகுதியில தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்த்து நிற்கிறது எல்லாமே திமுக அமைச்சர்கள். அப்போ அதிமுகவே பாஜகவோட ஸ்கோப்பை குறைச்சிட்டு, நீங்க போன வாட்டி 4 எம்எல்ஏ இவ்வளோ கொள்கையை பேசி இதே தமிழ்நாட்டில் தானே 4 பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதில் ஒரு சிலர் க்ளோஸ் கால் வந்தாங்கல்ல. அப்போ அன்னைக்கு எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அதிமுக. இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சி. இப்போது நம்ம இந்த வரிச்சுமை நண்பர் ஜீவா சொன்னது அத்தனையும் உண்மை. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசு நமக்கு காசு கொடுக்கல, அதெல்லாம் உண்மை. அதை பேசுகிறோம், அதை பார்க்குறோம், அதை 100 விழுக்காடு ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் சொத்து வரி, தண்ணி வரி, உங்களுக்கு கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் இந்த டாக்ஸேஷனு, அதுக்கப்புறம் இந்த சுங்க வரி, இந்த பர்மிட் சார்ஜ் எல்லாமே ஏறி இருக்குல்ல மாநில அரசு. அப்போ அதை ஒண்டி பார்த்துட்டு ஒரு பாதியை பார்த்துட்டு விலைவாசி பட்டியலில் இன்னொரு பாதி ஏறினதை மக்கள் எப்படி இந்த கண்ணை திறந்து பார்த்துட்டு பிஜேபினால ஏறிச்சு இந்த கண்ணை நம்ம மூடிக்கலாம், இது டிஎம்கே அப்படியா மக்கள் பார்ப்பாங்க? சார், மக்களை பொறுத்தவரை கட்சி கொள்கைலாம் வேற. என் பேக்கெட்லேருந்து 10 ரூபா யாருன்னா எடுத்தாங்கன்னா கோவம் வரும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பழி வாங்குவாங்க. யார் எடுத்தாலும் மண்ணு, அதாவது மண்ணு ஒரு ஊர்ல இருந்து காணா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்தடி நீர் குறையுதுன்னா அங்கே இருக்கிற விவசாயி கோவமாவாங்க. அப்போ அந்த தேர்தலில் அவங்க கோவத்தை யார் மேலே வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம என்னன்னா, பாஜக எதிர்ப்புன்றது இருக்கு, ஆனால் அதுவே சிலபஸா மாநில தேர்தலுக்கும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆன்டி இன்கம்பன்சி வெர்சஸ் ஆன்டி பிஜேபியாக திமுக. ஆன்டி இன்கம்பன்சின்றது பெரிய ஃபேக்டர், ஆன்டி பிஜேபின்றது சின்ன ஃபேக்டர். பட் என்னன்னா,
இப்போ போன தேர்தலில் திமுகவுக்கு வந்து அதிமுக ஊழல், அதிமுக வந்து கைப்பாவியா இருக்கு, அதிமுக மக்கள் விரோத விஷயங்கள் பண்ணிருக்கு, அதிமுக மீது ரெய்டு இருக்குன்றதெல்லாம் பேசப்பட்டது. இப்போ பேச முடியாது. என்னன்னா அதிமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கு. அப்போ வெறும் நீங்க ஆளுகின்ற பிஜேபியை தான் நீங்க டார்கெட் பண்ண முடியும். என்டிஏ கூட்டணி இல்ல அதிமுக கூட்டணியில வீக் பாயிண்ட் இந்த தேர்தலில் கம்மி, ஒண்ணு மட்டும்தான். ஃபைன். அந்த தேர்தலில் பாஜக தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால அவங்களுக்கு அந்த கிரே ஏரியா கம்மியா இருக்கு. பட் அதிமுக இந்த சைடில் பார்க்கும்போது நீங்க ஆட்சி கட்டல இருந்திருக்கிறீங்க, ஒரு சில எம்எல்ஏக்கள் மேல குற்றச்சாட்டு, ஒரு சில பேர் அமலாக்கத்துறை விசாரணை, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த வாட்டி வந்து அட்வான்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் அண்ட் சாத்தியம் கூடுதல்.